ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை வேளையிலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு உங்களோடு நான் தியானிக்க விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை உபாகமம் 7:8. ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் பாக்கியவான்கள். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? ரட்சிப்பின் ஜனமே நீ யார்? ஒப்பானவன் யார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு அந்த ஆண்டவர் நோடு பேசுகிறார். அவருக்கு சொந்தமாய் இருக்கும்படி ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். மார்க் 3 வாசித்து பாருங்கள். இயேசு சிஷ்யர்களை எதற்காக தெரிந்து கொண்டார்? தம்மோடு இருக்கும்படியாய், தமக்கு ஊழியம் செய்யும்படியாக, ஊழியத்தை செய்யும்படியாக அவளை தெரிந்து. ஃபர்ஸ்ட் கண்டிஷன், என்னோடு அவங்க இருக்கணும். ஆண்டவர் கண்ணீரோடு செபிக்கிறார். யோவான் 17 நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் நம்மில் ஒன்றாய் இருக்கும்படி அவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். பிரைஸ் யூ மை லார்ட் ஜீசஸ். ஆண்டவர் அதற்காக உங்களை தெரிந்து வேறு பிரித்து வைத்திருக்கிறார். நீங்கள் சாதாரணமானவர் அல்ல. ஏதோ உங்களை தெரிந்து கொள்வதற்கு பைபிள் அழகாக சொல்லுகிறாரு. யோவான் 15:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை ஐ ஹவ் சோசன் யூ, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். God chosen with a purpose. God has chosen with a purpose. உன்னை கர்த்தர் ஒரு நோக்கத்திற்காக தெரிந்து வைத்திருக்கிறார். எத்தனை அற்புதமான ஒரு காரியம். நீ சாதாரணமானவன் அல்ல. உலகத்தில் உன்னுடைய அழகானவங்க உண்டு, படித்தவங்க உண்டு, வசதி வாய்ப்பு உள்ளவங்க உண்டு. ஆனால் அவங்களெல்லாம் ஆண்டவர் தெரிந்து கொள்ள உன்னை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் அன்பான தேவனப்பா. அவரை போல ஒரு தேவன் இந்த உலகத்தில் பார்க்க முடியாது. மனுஷனை படைச்சிக்கிட்டு அப்படியே விட்டுட்டு போகலைங்க. என்ன செஞ்சா தெரியுமா? பகலின் குளிர்ச்சியான வேளையில் வந்து, ஆதாமே நீ சாப்பிட்டியாப்பா, எப்படி இருந்துச்சு இந்த நாள், என்னெல்லாம் பண்ணான்னு சொல்லி அவனோடு உலாவுவாராம். எனக்கோடு கர்த்தர் உலாவினார். எத்தனை அற்புதமான தேவன். தன் சிநேகிதனாகிய ஆபிரகாம் என்று சொல்லி அழைத்தார். ஃப்ரெண்ட். எவ்வளோ அற்புதமான ஒரு தெய்வம். உனக்கு மேலே பாசத்தை கொட்டி வைத்திருக்க ஒரு தெய்வம் தான் என் ஆண்டவராகிய கர்த்தர். உண்மையில பாசம் வைத்திருக்கிற அவர், உயிரே வைத்திருக்கிற ஆண்டவர், உனக்காக உயிர் கொடுத்த ஆண்டவர் உன்னை மறப்பாரோ, உன்னை மறந்து விடுவாரோ? அவைத்தான் ரோமர் ஆக்கியும் சொல்லுகிறான் 8:32, தன்னுடைய சொந்த குமாரன்று பாராமல் அவரே உனக்கு கொடுத்துட்டார். நீ சொந்தமாக இருக்கும்படி தேவகுமாரனே உனக்காக கிஃப்டாக கொடுத்துட்டார். அதோடு மற்றவர்களை அல்லாது இருப்பது எப்படி? நீ காலில் ரொம்ப மூட் அவுட் ஆகி, எனக்கு என்ன இந்த உலகத்தில் இருக்குது, நான் எப்படி வாழ போகிறேன்னு கலங்குறியாம்மா? பயப்படாத. கலங்குறி ஐயா, பயப்படாத. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னையே தந்துட்டனே, இதுக்கு மேலே கொடுக்குறதுக்கு என்ன இருக்குது? என்ன இருக்கிறது? இதே நான் கொடுக்குறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நண்புக்குரியவர்களே, இன்றைக்கி அந்த ஆண்டவர் உன் கூட இருக்கிறாரு. உன் வலது கையை பிடிச்சிருக்கிறாரு. நீ பயப்படாதேன்னு சொல்கிறாரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொன்னார். காரணம், நீ என்னுடைய ஓன் பீப்புள், என்னுடைய சொந்த ஜனம். அந்த காலத்திலிருந்து நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்த புண்ணியங்களை அறிவிக்கும்படி அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய சொந்த ஜனங்களாய் இருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. அந்த 1 Péர் 2:9 சொல்லுகிறது. அதில் இல்லை, ஆரம்ப நாட்கள் இந்த இங்கே ஆங்கிலத்தை வாசினானால் சொந்தம் என்று போல பிக்யூலியர் பீப்புள், ப்ரெஷியஸ் பீப்புள், நீங்கள் விலையேறப்பட்ட ஜனங்கள். உங்களுக்கு ஆனாலும் ஒரு வித்தியாசமான ஜனங்கள் இல்லையா? அன்னைக்கு ஆமான் வந்து அங்கே போய் அகாஸ்துவா ராஜாட்ட என்ன சொல்லுவாங்க, தேசம் எங்கும் ஒரு ஜனங்கள் பரவி இருக்கிறார்கள். அவருடைய பழக்கங்கள் மற்றவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு, பிக்யூலியராக இருக்குது. ஏனென்றால் ராஜா ஆளுகை அவருக்குள்ளே இருக்கிறது. ராஜாவுடைய கம்பீர சத்தம் அவருக்குள்ளே இருக்கிறது. அன்றைக்கு அப்படி தானே சொல்கிறேன். பிள்ளையாம என்ன சொல்கிறான்? வராக்க பார்த்து நீ சபிக்குன்னு சொல்றியப்பா, ஆனால் அந்த ஜனங்களுக்குள்ளே ராஜாவுடைய ஜெய கம்பீர சத்தம் உண்டாயிருக்கிறது. எப்படி பண்ண முடியும்? எங்கே போட்டாலும் அவன் நல்லா வந்துடுவான், எங்கே தூக்கி எறிஞ்சாலும் அவன் நல்லா வந்துடுவான். ஏன்னா அவருடைய ஜெய கம்பீர சத்தத்தை உடைய ஜனங்கள். அவளுக்கு காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை என்றைக்கு அவள் மீட்கப்பட்ட அவளுக்கு கிடைத்திருக்கிறது. எகிப்திலிருந்து வெளியே வந்தோட காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன். என்னைக்கு பரிசுத்தாவி பெருக அன்னைக்கு காண்டா மிருகத்தை போல உடைத்து வருகிற ஒரு வல்லமை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். பிகாஸ் யூ ஆர் சோ ஸ்பெஷல் டு காட். கர்த்தருக்கு நீ விசேஷித்தமானவன்.
இந்த நாளிலே அதை நீ புரிந்து கொள்வாயா? எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படுகிறாயா? ஆகாயத்து பட்சிகளெல்லாம் போஷிக்கவில்லையா? காட்டு புஷ்பங்களெல்லாம் விடுசுவீர்கள் அப்படி சொல்லிட்டு இருக்கார். இதில் விசேஷித்தவர்களை உங்களுக்காக கர்த்தர் செய்ய மாட்டாரா? செய்ய மாட்டாரா? அப்ப எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச பட்டியலெல்லாம் அவர் போட்டுவிட்டு இதிலும் நன்மையானவைகளை, இதிலும் விசேஷித்தவைகளை உங்களுக்கு அவர் செய்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்க சாதாரணமான அல்ல, தேவனாகிய கர்த்தர், சர்வ வல்லமுள்ள தேவனுடைய சொந்த பிள்ளைகள். பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். கர்த்தர் நிச்சயமாய் இந்த நாளில் ஒரு ஜெய நாளாய் மாற்றி, இந்த நாளை ஒரு வெற்றி நாளாய் மாற்றி உங்களுக்கு ஆசீர்வதிப்பார், நன்மைகளினால் நிரப்புவார். Have a blessed day. God bless you. Amen.